ஜார்க்கண்ட் முன்னாள் முதலமைச்சர் ஹேமந்த் சோரன் கைது செய்யப்பட்டதற்கு எதிரான வழக்கை விசாரிக்க தற்போது உச்சநீதிமன்றம் மறுப்பு தெரிவித்துள்ளது. அமலாக்கத்துறையின் கைது நடவடிக்கைக்கு எதிராக ஜார்க்கண்ட் உயர்நீதிமன்றத்தை நாட ஹேமந்த் சோரனுக்கு உச்சநீதிமன்றம் அறிவுரை வழங்கியிருக்கிறது. அதனை தற்போது அண்மை செய்தியாக பார்க்கிறோம். நில மோசடி வழக்கில் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்ட ஜார்க்கண்ட் முன்னாள் முதலமைச்சர் ஹேமந்த் சோரனின் மனுவானது மறுக்கப்பட்டிருக்கிறது. அதனை அண்மை செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம். ஜார்க்கண்ட் முன்னாள் முதலமைச்சர் ஹேமந்த் சோரன் கைது செய்யப்பட்டதற்கு எதிரான வழக்கை விசாரிக்க தற்போது உச்சநீதிமன்றம் மறுப்பு தெரிவித்திருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி வழங்க கேட்கலாம். வணக்கம் கிருஷ்ணமூர்த்தி, இது குறித்தான முழு விவரங்கள். அமலாக்கத்துறை தன்னை கைது செய்வதை கண்டித்து உச்சநீதிமன்றத்தில் ஹேமந்த் சோரன் தரப்பில் தாக்கல் மனு இன்று சிறப்பு அமர்வு விசாரித்தது. ஜார்க்கண்டின் போலி ஆவணங்கள் வாயிலாக பல கோடி ரூபாய் மதிப்பு நிலங்களை அகற்றுவதாக முதல்வராக இருக்கக்கூடிய ஹேமந்த் சோரன் மீது எழுந்த குற்றச்சாட்டில் சட்டவிரோத பண பரிமாற்ற தடுப்பதற்கு அமலாக்கத்துறையினர் வழக்கு பதிவு செய்து இரவே ஹேமந்த் சோரனை கைது செய்தனர். முன்னதாக கவர்னர் சி.பி. ராதாகிருஷ்ணனை சந்தித்து ராஜினாமா கலப்பத்தை ஹேமந்த் சோரன் வழங்கியிருந்தார். இந்த நிலையில் தன்னை அமலாக்கத்துறை கைது செய்தது சட்டவிரோதம் எனவும் உடனடியாக விடுதலை செய்ய உத்தரவிடக் கோரி உச்சநீதிமன்றத்தில் ஹேமந்த் சோரன் தரப்பில் அவரது வழக்கறிஞர் மனு ஒன்று தாக்கல் செய்தார். இந்த மனுவை விசாரிப்பதாக சிறப்பு அமர்வாக சஞ்சீவ் கண்ணா மற்றும் நீதிபதி சுந்தரேஷ் பெல்லா நீதிபதி ஆகியோர் அடங்கிய சிறப்பு அமர்வு இந்த தினம் விசாரித்தது. அப்போது நீதிபதிகள் நீங்கள் ஏன் உயர்நீதிமன்றத்துக்கு செல்லவில்லை என்றும் உயர்நீதிமன்றங்களும் அரசியல் சாசன நீதிமன்றங்கள் தான் எனவும் எனவே நீங்கள் அங்கு அணுகலாமே என்ற ஒரு அறிவுரையை நீதிபதிகள் மன்றால் தரப்பு தெரிவித்தார்கள். அப்போது ஹேமந்த் சோரன் தரப்பில் ஒரு மாநில முதல்வர் கைது தொடர்பான விவகாரம் எந்த ஒரு ஆதாரமும் இல்லாமல் நியாயமும் இல்லாமல் கைது செய்யப்பட்டு இருக்கிறார் என்று அவர் தரப்பில் வழங்கப்பட்டது. பின்னர் ஜாமீன் கோரி ஜார்க்கண்ட் உயர்நீதிமன்றத்தை நாட ஹேமந்த் சோரன் தரப்புக்கு உச்சநீதிமன்ற நீதிபதிகள் அறிவுறுத்தியதற்கு கைதுக்கு எதிராக தொடரப்பட்ட அந்த மனுவை விசாரிக்க மறுப்பும் தெரிவித்து உச்சநீதிமன்ற நீதிபதிகள் இந்த சிறப்பு அமர்வு உத்தரவு பிறப்பித்தது. கைது உத்தரவு மற்றும் அமலாக்கத்துறை அனுப்பிய சம்மனை ரத்து செய்ய கோரி ஜார்க்கண்ட் மாநில முன்னாள் முதல்வர் ஹேமந்த் சோரன் தொடர்ந்த இந்த மனுவை விசாரிக்க உச்சநீதிமன்ற சிறப்பு அமர்வு இன்று மறுப்பு தெரிவித்து உத்தரவிட்டது. அதே சமயம் வழக்கை விரைந்து விசாரிக்க ஜார்க்கண்ட் உயர்நீதிமன்றத்திற்கும் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்கள். ஏற்கனவே உயர்நீதிமன்றத்தின் முன் நிலுவையில் இருக்கக்கூடிய இந்த வழக்கில் அந்த மனுவில் திருத்தம் செய்யவும் அவருக்கு அனுமதி வழங்கி உச்சநீதிமன்ற நீதிபதிகள் அறிவுறுத்திருக்கிறார்கள். விசாரணைக்கு கால நிர்ணயம் செய்ய வேண்டும் என்ற ஹேமந்த் சோரன் தரப்பு கோரிக்கையை நிராகரித்ததுடன் உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மனுவை திரும்ப அவர் பெற்றதால் இந்த வழக்கையும் முடித்து வைத்து சிறப்பு அமர்வு உத்தரவிட்டது. தகவல்களுக்கு நன்றி கிருஷ்ணன்.